இந்த இரண்ட சவால்ல இன்னையோட நாள் பாத்தீங்கன்னா 7. நீ காலையில எழுந்திரிச்சு சீக்கிரமா இருந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எழுந்திருக்கவே முடியல என்னால. எவ்வளவுதான் நைட்டு சீக்கிரமா தூங்கினாலும் மார்னிங் லேட்டா தான் எழுந்திருக்கேன். ரொம்ப லேட்டால ரொம்ப லேட்டா எழுந்திருக்கேன் வேற. முதல் நாள் கரெக்டா எழுந்திரிச்சு 2வது நாள் கரெக்டா எழுந்திருக்க முடியல. அது என்னன்னு தெரியல. இதுக்கு மேலேயாச்சும் கரெக்டா எழுந்திரிக்க பார்ப்போம். அதனாலதான் மார்னிங் எந்த வீடியோ வரல, கோச்சுக்காதீங்க. சரி, இவன் எங்கடா பையன் மாட்டிட்டு ஓடிட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. ஒரு சின்ன வேலை, அதனால தான் போயிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நண்பர் ஷூ ஒன்னு வாங்கியிருந்தேன். நான் அதை கொடுக்கறதுக்கோசம் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். அவன் வந்திருக்கானா, அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். சே, இதெல்லாம் பார்த்தா எங்க ஊர்ல நானும் போயிட்டு கிரிக்கெட் விளாடணும் ஆசையா இருக்கு. ரொம்ப நாளாச்சு நான் வேற கிரிக்கெட் விளாண்டு. இந்த வாட்டி போனா கண்டிப்பா விளாண்டே ஆகணும். அப்படியே ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வேலை இருந்துச்சு. சின்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன வேலை இருந்துச்சு. அந்த சின்ன வேலையை முடிச்சுட்டு போற வழியில தண்ணியை புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நண்பர் வந்தார். அவரையே அழைச்சிக்கிட்டு ஜிம்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. லெக் ஒர்க் அவுட் பொறுத்தவரைக்கும் கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் கரெக்டா இருக்கணும். கரெக்டா பண்ணா மட்டும் தான் லெக்கை வந்து க்ரோத் பண்ண முடியும். அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு லெக் ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. இவர் தான் நம்ம மூத்தவர். இவரை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றாரு. இவருக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருவோம். இருந்தாலும் இவர் மோட்டிவேஷன் நான் பாராட்டுறேன். அதுக்கப்புறம் ஆப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டுட்டு ஜிம்ல இருந்து கிளம்பியாச்சு. எதையும் மறந்துட்டு போகணும்னு தோணுது. அட நம்ம சிட்டி பாப்பு பார்க்காம எப்படி போவான்? டெய்லியும் பார்த்துட்டு தான் போகணும் வேற. அவனை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு இவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும், நாளைக்கு அவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும்னு பேசிக்கிட்டே அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். என்ன சொல்றேன் நமக்கு கிடைச்சல இப்ப யாருக்கு கிடைக்காதுப்பா. சில பேர் நோட் பண்ணிருப்பாங்க, சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஜிம்முக்கு போறவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு போறதும் கொஞ்சம் லேட்டா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நீ போட்டது லெக் ஒர்க் அவுட், இந்த படிக்கட்டு வேற ஏறணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4th மாடி போகணும். நான் வேற இன்னைக்கு கிழிஞ்சது என் டவுசர். ஓ சாமியும் சொல்லிட்டு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. வந்த உடனே ஒரு சின்ன ஸ்னாப் போட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.